இறைவன் நம்மை சோதிப்பது கிடையாது. அன்பார்ந்தவர்களே, கடந்த இறைச்செய்தியில் இயேசு நம்மைப் போல சோதிக்கப்பட்டார். ஆனால் பாவம் செய்யாதவர். அவரது உதவியால் நாமும் பாவம் செய்யாமல் வாழ முடியும் என்பதை பார்த்தோம். புனித யாகப்பர் தனது திருமுகம் 1:13-14 சோதனை வரும்போது இச்சோதனை கடவுளிடமிருந்தே வருகிறது என்று யாரும் சொல்லக்கூடாது. ஏனெனில் கடவுள் தீமையின் தூண்டுதலுக்கு உள்ளாவதில்லை. அவரும் எவரையும் சோதிப்பது இல்லை. ஒவ்வொருவரும் தம் சொந்த தீய நாட்டத்தினாலேயே சோதிக்கப்படுகின்றனர் என்று கூறுகிறார். எனவே கடவுள் நமக்கு பாவ சோதனைகளை தருவது கிடையாது. இது மத்தேயு 15:19 தீய எண்ணங்கள் மனித உள்ளத்திலிருந்தே வெளிவருகின்றன என்று இயேசு சொல்லியதின் விளக்கமாகவே உள்ளது. ஆகவே பாவச் சோதனைகள் கடவுளிடமிருந்து வருவதில்லை. மாறாக நம் உலக வாழ்வில் இக்கட்டான சூழ்நிலைகள், முன்புறம் செங்கடல், பின்புறம் பார்வோன் மன்னனின் படைகள் என நாம் எப்படி உயிர் பிழைப்போம் என கலங்கி தவிக்கும்போது இயேசு நமக்கு ஒரு சிறந்த ஆலோசகராகவும் வழிகாட்டியாகவும் நம் வாழ்வில் செயல்படுகிறார். எசையா 9:16 பிறக்க இருக்கும் மீட்பர் வியத்தகு ஆலோசகர் என்று அழைக்கப்படுவார் என்று கூறுகின்றார். இன்று நம் வாழ்வு குழந்தை பிறக்க எந்த ஹாஸ்பிட்டல் நல்ல ஹாஸ்பிட்டல் என தொடங்கி நல்ல ஸ்கூல், நல்ல கோர்ஸ், நல்ல கோச்சிங் சென்டர், நல்ல காலேஜ், வெளிநாட்டில் நல்ல வேலை, நல்ல வரன், வீட்டு மனை வாங்க நல்ல இடம், வீடு கட்ட நல்ல இன்ஜினியர், உடல் நலனை பாதுகாக்க நல்ல டாக்டர் என வாழ்க்கை முழுவதும் நமக்கு ஆலோசனைகள் தேவைப்படுகின்றன. இறைவாக்கினர் எசையா வாழ்ந்த காலத்தில் யூதேயா நாட்டை சுற்றிலும் எதிரிகள், உள்நாட்டு குழப்பங்கள், கலவரங்கள் என அரசியல் ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் அறிவு ரீதியாகவும் மக்கள் செய்வது அறியாது திகைத்து அறியாமையிலும் தீய ஒழுக்கக்கேடான வாழ்விலும் உழன்று கொண்டிருந்த காலம் அது. இந்த நிலையில் வர இருக்கின்ற மீட்பர் வல்லமையுள்ள கடவுளாகவும் அன்பு தந்தையாகவும் அமைதியின் அரசராகவும் மட்டுமல்ல, தனி மனிதனுக்கும் சமுதாயத்திற்கும் சரியான நல்ல ஆலோசனைகளை வழங்குபவராகவும் வருவார் என நம்பிக்கை தரும் செய்தியை, மகிழ்ச்சியான விடியலுக்கான செய்தியை அறிவிக்கின்றார். இதையே புனித சின்னப்பர் எபிரேயர் 1:3 இயேசு தம் வல்லமைமிக்க சொல்லால் எல்லாவற்றையும் தாங்கி வழி நடத்துகிறார் என கூறுகிறார். இன்று அறிவியல் வளர்ச்சிக்கு பெரிய பங்களிப்பு எதுவும் செய்யாமல் தங்களை பெரிய விஞ்ஞானிகள், அறிஞர்கள் என்று கூறிக்கொண்டு மக்களுக்கு மூட நம்பிக்கையான முட்டாள்தனமான ஆலோசனைகளை கொடுத்து கொண்டிருக்கும் நம்முடைய சூழ்நிலையில் இயேசு நம் தனிப்பட்ட வாழ்விலும் குடும்ப வாழ்விலும் சமுதாய வாழ்விலும் நல்ல ஆலோசகராக உள்ளார். அவரைப் போலவே நம் அன்னை மரியாவும் நமக்கு நல்ல ஆலோசகராக உள்ளார். எனவே தான் மாதா பிரார்த்தனையில் நல்லாலோசனையின் மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என மன்றாடுகின்றோம். எனவே நமக்கு துன்பத் துயரங்கள், நெருக்கடிகள் வரும்போது
இயேசுவின் அன்னை மரியாவின் நல்ல ஆலோசனைகளை கேட்டு அறிவு சார்ந்த சமுதாயத்தை, பாவம் அடிமைத்தனம் அற்ற இறையரசு சமுதாயத்தை படைப்போம் வாரீர். தொடர்வோமா?